ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான்வெஜ் டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். இந்த வெஜ்ஜு குருமாவுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த வெஜ்ஜு குருமா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த வெஜ்ஜு குருமா ரெசிபி எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த வெஜ்ஜு குருமா செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருளாக சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலையெல்லாம் ஒன்று எடுத்து இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துலாம். நான் ஒரு கேரட்டு, ஒரு 3-4 போல் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் 2. இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடணும். வெஜிடபிள்ஸோட நிறம் மாறாமல் ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 தக்காளி பழம் போல் நான் மிக்சியில் அரைச்சி விழுது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி பழத்தோடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி அந்த நிறம் மாறி வரும் பாருங்கள், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம சேர்த்த தக்காளி பழம், வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிற மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த காரமும் இந்த மிளகாத்தூளுடைய காரமுமே நமக்கு காரத்தோட அளவு சரியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாயும் 2 சேர்த்துருக்குறோம். அப்போ இந்த குருமாவுக்கு காரத்தோடைய அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு நான்வெஜ் சுவை வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் புதினாவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதில் சேர்த்துருக்கிறேன். புதினா சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது தயிரும் புதினாவும் சேர்த்துட்டாலே நமக்கு அந்த ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு வந்துடும். இதில் வேறு நம்ம பட்டை, கிராம்பெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் கலந்து விட்டுடணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி ஒரு விசில் வர்ற வரைக்கும் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கிரேவியில் சேர்க்கறதுக்கு நான் ஒரு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை துண்டு போட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் துண்டு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ குக்கரில் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆனதும் ஓப்பன் செஞ்சிடலாம். லேசாக அந்த கொதிப்போடு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு இந்த மேஷரால் லேசாக மேஷ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஒன்று தனித்தனியாக நிற்காமல் இந்த மேஷரால் மேஷ் பண்ணி விடும்போது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடும். பிள்ளைங்களும் அந்த பீன்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் எடுத்து வைக்க மாட்டாங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். நல்லா கமன்னு வாசனையோட சப்பாத்தி சைட் டிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ரிப்ரேஷன். இப்போ தேங்காய் விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இந்த குருமாவில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம்.
2 நிமிஷம் கொதிச்சிருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என்னோட இந்த செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டான இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டான இந்த குருமாவும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.